லேவியராகமம் அதிகாரம் 2. 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. போஜன பலி. 2. போஜன பலியில் சேர்க்க வேண்டியதும் விலக்க வேண்டியதும். 3. போஜன பலியும் வாரங்களின் பண்டிகையும். 1. போஜன பலி. இந்த பலியில் மிருகங்கள் அல்லாது தானியங்கள், கனிகள் என தாவர வகைகள் சார்ந்த பொருட்கள் கர்த்தருக்கு படைக்கப்படுவதால் இது போஜன பலி என அழைக்கப்பட்டது. மேலும் இந்த உணவு பலியை குறிக்க மின்கா எனும் சொல் எபிரேயத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இது தானே முன்வந்து பரிசளிக்கும் விதமாக சேவையின் அடையாளமாக உள்ள காணிக்கையை குறிக்கும் சொல்லாகும். மேலும் பலி என்பது ஒரு மிருகத்தின் பலியை குறிப்பது மாத்திரமல்ல, ஒரு பொருளையோ அல்லது உயிரையோ முழு மனதோடு தியாகம் செய்வதையே பலி என்று அழைக்கிறோம். எனவே போஜன பலியானது தாவர வகைகளிலிருந்து பெறப்பட்ட பொருட்களை கர்த்தருக்காக மனமுவந்து பரிசளிப்பதை குறிக்கிறது. இது சேவை மற்றும் நன்றியின் அடையாளமாக அமைந்தது. போஜன பலியானது மனிதர்களின் கைகளின் பிரயாசமாகவும், அதாவது உழுவது, விதைப்பது, அறுப்பது, சாகுபடி செய்வது என பல்வேறு கட்டங்களை கடந்து அதை உருவாக்கி கர்த்தருக்கு படைப்பதால் இது ஒரு சேவை மற்றும் தங்களுடைய உடல் உழைப்புகளை கர்த்தர் ஆசிர்வதித்ததினால் அதற்கான நன்றியின் அடையாளமாகவும் இந்த போஜன பலி அமைந்தது. மேலும் இந்த போஜன பலி 6 வகைகளில் கர்த்தருக்கு செலுத்தப்பட்டது. அடுப்பில் பாகம் பண்ணப்படாத போஜன பலி, அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி, தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி, பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி, முதற் கனிகளின் பலி, முதற் பலன்களின் பலி என 6 வகைகளாக இந்த உணவுசார் பொருட்கள் கர்த்தருக்கு படைக்கப்பட்டன. மெல்லிய மா, எண்ணெய், தூபவர்க்கம் இந்த போஜன பலியில் இடம்பெற்றது. இவைகளில் ஒரு கைப்பிடி அளவு பலிபீடத்தில் தகனிக்கப்பட்டது. மீதியாயிருப்பவை ஆசாரியனை சார்ந்தது. முதற் கனிகளின் பலியானது பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்பட கூடாது. 2. போஜன பலியில் சேர்க்க வேண்டியதும் விலக்க வேண்டியதும். இந்த போஜன பலியில் உப்பும் எண்ணெயும் கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டும். உப்பானது கர்த்தருடைய உடன்படிக்கையை குறிக்கிறது. மேலும் உப்பு பிரிசர்வேட்டிவாகவும், அதாவது பாதுகாக்கும் தன்மை உடையதாகவும், கிருமிகளை போக்கும் தன்மை உடையதாகவும் இருப்பதால் இது தூய்மை மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. உடன்படிக்கை என்பது கர்த்தர் இந்நாள் வரை நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் நினைவூட்டுதலாக இருக்கிறது. போஜன பலியில் உப்பை சேர்ப்பதன் மூலம் தூய்மை, பாதுகாப்பு, கர்த்தர் நம்முடன் செய்த வாக்குத்தத்தம் இவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் நினைவு கூறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். மேலும் எண்ணெயானது அபிஷேகமாம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. வேதாகமத்தில் எண்ணெயினால் அபிஷேகம் செய்தது முதலில் யாக்கோபை சாரும். இவர் ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் தான் நிறுத்தின கல்லை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவதை நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை குறிக்கிறது. போஜன பலியில் எண்ணெய் சேர்ப்பது பரிசுத்த ஆவியானவரின் முன்னடையாளமாக அமைந்தது. சரி, இனி விலக்க வேண்டியது என்ன என தியானிக்கலாம். புளித்த மாவுள்ளதும் தேன் உள்ளதும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்கப்படக்கூடாது. ஏன் என்று ஆராய்வோமானால் புளித்த மா துர்க்குணம், பொல்லாப்பு எனும் குணங்களோடு ஒப்பிடப்படுகிறது. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மேலும் இந்த புளித்த மாவானது பரிசேயர், சதுசேயர் என்பவர்களின் உபதேசங்களாகவும் அமைந்தது. சரி, பரிசேயர், சதுசேயர் என்பவர்களின் உபதேசம் எதை சார்ந்தது என ஆராய்வோமானால் அவர்கள் மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக இருந்தனர். மேலும் அவர்கள் உலகம் சார்ந்த பகுத்தறிவு உடையவர்களாகவும் உண்மையில்லாத தன்மையுடையவர்களாயும் வேதத்தை கற்றறிந்தவர்களாய் இருந்தாலும்
பொய்யினால் தங்களை அலங்கரித்து கொண்டவர்களாகவும் இந்த பரிசேயர் சதுசேயர் அவர்களின் வாழ்வு இருந்தது. எனவே புளித்த மா என்பது துர்க்குணம் பொல்லாப்பு எனும் குணங்களை மாத்திரமல்ல, பொய்மை, உலகம் சார்ந்த பகுத்தறிவு, மாய்மாலமான வாழ்க்கை போன்ற இவைகளையும் குறிக்கிறது. போஜன பலியில் இந்த குணங்கள் இருக்கக்கூடாது. இன்றைய வாழ்க்கையிலும் நம்மிடத்தில் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்குமாயின் நம்முடைய பலியையும் கர்த்தர் வெறுக்கிறார். தேனானது செயற்கையான மாய்மாலத்தை உணர்த்துவதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 25:27 இவ்விதமாக சொல்லுகிறது: தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தர்ப்புகளை நாடுவதும் நல்லதல்ல என. எனவே தேனானது மாய்மாலமான, அதாவது ஆர்டிஃபிஷியலான டெக்கரேஷனை குறிக்கிறது. எனவே உப்பை சேர்த்து தேனை விலக்க வேண்டும் என கர்த்தர் கட்டளையிட்டதின் அர்த்தம், உண்மையான மனதோடு கர்த்தருடைய சந்நிதியில் வரவேண்டும். மாய்மாலத்தோடு செயற்கையான அலங்கரிப்போடு கர்த்தருடைய சமூகத்தில் வருவதை கர்த்தர் விரும்புவதில்லை. ஆலய ஆராதனைகளிலும் கர்த்தருக்கு செய்யும் ஊழிய காரியங்களிலும் உண்மையான உப்பின் உடன்படிக்கையின் அடையாளமாக நாம் வருகிறோமா, அல்லது மாய்மாலமான டெக்கரேட் செய்யப்பட்ட ஆர்டிஃபிஷியலான வார்த்தைகளால் நம்மை அலங்கரித்து கொண்டு அவருடைய சந்நிதியில் வருகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவே போஜன பலியானது பல்வேறு ஆவிக்குரிய அர்த்தங்களை உள்ளடக்கியுள்ளது என்பது விளங்கும். 3. போஜன பலியும் வாரங்களின் பண்டிகையும். 11 முதல் 16 வரையிலான வசனங்கள் முதற்கனிகளை கர்த்தருக்கு படைப்பதை குறித்த விளக்கங்களை உள்ளடக்கியுள்ளது. 3 முக்கிய பண்டிகைகள் கர்த்தருக்கு ஆசரிக்கப்பட்டன. அதில் பெந்தெகோஸ்தே அல்லது வாரங்களின் பண்டிகை என அழைக்கப்பட்ட முதற் பலன்களின் பண்டிகையும் ஒன்று. இந்த பண்டிகையில் கர்த்தருக்கென்று முதற் பலன்கள் காணிக்கையாக செலுத்தப்பட்டது. அறுவடையின் போது சிறந்த மற்றும் உகந்த முதல் வகையான தரமான தானிய வகைகள் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் எனும் அடையாளமாக அமைந்தது. மேலும் அவர் என்னுடைய வாழ்க்கையில் ராஜரீகம் பண்ணுகிறதை நான் மனப்பூர்வமாக அங்கீகரிக்கிறேன் என்பதன் வெளிப்பாடாகவும் அமைந்தது. எனவே இந்த போஜன பலியானது ஒரு பண்டிகையின், ஒரு கொண்டாட்டத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது என்கிறதை நாம் அறியலாம். ஜெபிப்போமா. அன்பின் தேவனே, அருமையான உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. போஜன பலியை சுவாமி நீர் பலியிட சொன்னது போல இன்றும் தகப்பனை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நாங்கள் உமக்கு உகந்த ஜீவ பலியாக கொடுக்க வரும்போது புளித்த மா போன்ற குணங்களும் தேனை போன்ற குணங்களும் எங்களிடம் இருக்கிறதா என்கிறதை ஆராய்ந்து பார்க்கிறோம். உப்பினாலும் எண்ணெயினாலும் எங்களை அலங்கரித்து கொண்டவர்களாய் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறோம் ராஜா. அப்பா, புளித்த மா போன்ற குணங்கள் எங்களிடத்தில் காணப்படுமாயின் தயை கூர்ந்து எங்களை மன்னித்து சுவாமி எங்களை உப்பை போன்ற குணத்தால் அலங்கரிங்க. அப்பா சுவாமி, அபிஷேகத்தின் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தட்டும். துதி கன மகிமை தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.